எங்களை சாகடிக்காதீங்க. இந்த மாதிரி மொக்க படத்தையா விட்டு எங்களை சாவடிக்காதீங்க. முடியல எங்களால. தேட்டர் எங்க நல்ல நல்ல படத்துக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லா ரெட் ஜெயின் வாங்கி வச்சிருக்கு. நீங்க ரெட் ஜெயின் கிட்ட போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் சார் கிட்டயும் எல்லா மைக்கு கொண்டு போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் சாரும் ஸ்டாலின் ஐயா கிட்டயும் ஏங்க நீங்க தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏங்க நீங்க ரெட் ஜெயின் படமா எடுத்து விடுறீங்கன்னு சொல்லிட்டு மைக் அங்க போய் நீட்டுங்க. புரியுதுங்களா? மக்கள் கிட்ட வந்து மைக்கை நீட்டிட்டு ஏன் வரல, ஏன் காம்படிஷன் சொல்லிட்டு கேட்காதீங்க. நாங்க படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்ல நல்லா சொல்லுவோம். எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. அந்த அளவுக்கு கிரிஞ்சின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவேன் நான். வாத்தியார் உண்மையா சொல்றேன், வராத வாத்தியார் நீங்க போங்க வாத்தியார், வீட்லயே இருங்க வாத்தியார். போன வருஷம் எப்படி உள்ளே பொட்டிக்குள்ளேயே கிடந்தீங்க அப்படியே இருந்திருக்கலாம் வாத்தியார். 1.5 வருஷமா எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்திருக்கலாம். ஜப்பானுக்கு அப்புறம் நாங்கள் வந்து உங்க படத்தை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சோம். ஆனால் இன்னமும் எங்களை வேதனைக்குள்ளாக்கிட்டீங்க. அப்படிதான் சொல்லுவோம். என்னன்னா நம்ம போன கார்த்தி சார் படமே வந்து இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வாவாஜராவது நம்மளை காப்பாற்றும். பழைய ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்த ஒரு தலைவரோட வச்சிருக்காங்க ஒரு அவன் பேரை. அப்படிங்கும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிற நினச்சா. ஆனால் உண்மையிலே வந்து இந்த பொங்கலுக்கு இந்த படம் தேவையா? ஏய் மனசாட்சியோட சொல்லு. ஜனநாயகன் வரல கோவத்தில் நாங்கள் உட்காந்துக்கிறோம். முடியல முடியல. அவ்வளோ லாகா இருக்கா ப்ரோ? லாகா இருக்கு. ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. கிளைமேக்ஸ் சண்டை நடக்குது. கிளைமேக்ஸ்ல எவ்வளோ நேரம் கதவு தட்டுறேன்னு தெரியுமா? தரையா தரந்து விடியா கடைசி வரையும் தரல. இப்போ அசியமா எதனால எப்படின்னா அவர் கையில் நான் உங்களை நம்பி அண்ணன் தம்பி நிறைய படம் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக என் கையில் 150 ரூபா இருக்குதுன்னு சொன்னாரா, ஸ்டுடியோ இருக்குதுன்னு தெரியல. இப்படி நான் அதுக்கு ஒரு படம் நச்சு தரேன்னு நச்ச மாதிரி இருந்து. அன்னியன்ல ஒரு டீஸ்பூனு, மாநாடுல ஒரு டீஸ்பூனு அப்படியே போட்டு நல்லா கிண்டுனாக்கா கிரிஞ்சா ஒன்று வந்துடும். தூக்கி கொண்டு பிரசன்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு அவ்வளவு மோசமான ஒரு படம் தான். வந்துடலாமா நினச்சிட்டேன். ஆனால் முடியல. காசு கொடுத்துட்டோமே, படத்தை பார்க்கணுமே அப்படின்னு உள்ள பூந்தேன். புரியுதுங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி எங்களை சாகடிக்காதீங்க. கொடுத்த 3000 ரூபாய் காசுல எத்தனை படத்தை தான் நாங்கள் பார்க்கறது? ஒரே ஒரு படம் நல்ல படமா விடுங்க. நாங்கள் கடைசி படம் ஜனநாயகனை என்ஜாய் பண்ணிட்டு போறோம். இந்த மாதிரி மொக்க படத்தையா விட்டு எங்களை சாவடிக்காதீங்க. முடியல எங்களால. சார் எம்ஜிஆரோட ரீமேக் அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. எம்ஜிஆர் ஓகே, எம்ஜிஆர் வராரு. எதுக்கு வராரு, எதுக்கு போறாரு, ஒண்ணுமே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. திடீர்னு ஒரு தொட்டிக்குள்ள போய்கிறாரு. நைட் ஆனா மேக்ஸ் ஆஃப் ஸ்கோரா செட் மாதிரி வராரு. ஓகே, கார்த்தி சார் எம்ஜிஆர் மாதிரி நடிச்சிருக்கிறாரு. ஓகே, ஆனா மொக்கையா இருக்குது. எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலையே. வேலிட் ரீசன் இல்லையே. எனக்கு சுத்தமா எதுவுமே செட்டே ஆகல. படம் மிஸ் லாக்ன்றீங்களா? டிஃபரண்டா இருக்க மாதிரி இருக்கு. கிரிஞ்சா இருக்கு. ஃபுல் கிரிஞ்சு. பக்கா கிரிஞ்சு இந்த படம். பூரா பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்களே சீன், அதெல்லாம் கிரிஞ்சுன்றீங்களா? எல்லாம் ஒர்க் அவுட் ஆகணுமே. நல்லது பண்ணலாம், எல்லாம் தான் நல்லா பண்ணலாம். ஆனா அது கொஞ்சம் வேலிடா காமிக்கணும். மொக்கையா எடுத்தா அப்படிங்க வேலிடா எடுக்கணும். நமக்கே தெரியும் நம்ம ஒன்றும் அவ்வளோ எத்தனை படங்கள் நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு நாலேஜ் இருக்குல்ல, சென்ஸ் இருக்குல்ல. எல்லாரும் போர் அடிக்குது. எதுவுமே காமெடி, டார்க் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன சொல்றது, இல்லையே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. பிளஸ் கார்த்தி சார் வந்து எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. நடிப்புல கார்த்தி சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். மற்றபடி படத்துல எதுவுமே கிடையாது. சுத்த சூற மொக்க வேஸ்ட். பொங்கலுக்கு ஒர்த்தான படமே இல்லை. பராசக்தியும் ஒர்த்து கிடையாது, இதுவும் ஒர்த்து கிடையாது, எந்த படமும் ஒர்த்து கிடையாது. எங்களுக்கு ஜனநாயகன் வந்தா மட்டும்தான் பொங்கல். சொல்லியாச்சு, ஜனநாயகன் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க, இல்லன்னா தியேட்டருக்கு யாரும் வர மாட்டாங்க. கொடுத்த 3000 ரூபாய் காசு எத்தனை படம் பார்க்க முடியும் தெரியல. தயவு செஞ்சு கறி சோறு ஆக்கி வீட்டுல சாப்பிட்டுட்டு டிவில நல்ல நல்ல படம் போடுவாங்க, அந்த படத்தை பாருங்க. ஆமா, காசு வேஸ்ட். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஜனநாயகனுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க. நிறைய பேர் தியேட்டருக்கே வர்றதில்ல. பொங்கல்னா எப்படி திரும்ப இருக்கும் ஒவ்வொரு படமும், அதை நீங்க யோசிங்க. இப்ப பொங்கல் மாதிரியா இருக்கு. எல்லாம் சென்னை விட்டு காலி பண்ணி ஊருக்கு போயிட்டாங்க. தியேட்டரே பாவம் காலி அடிக்குது. விநியோகஸ்தர்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? தியேட்டரே ஓடலன்னு இருக்காங்க. தயவு செஞ்சு ஜனநாயகன் விட்டாதான் வசூல் வரும். இல்லைன்னா தியேட்டர் நடத்த முடியாது. அவங்க வேலையாட்களுக்கெல்லாம் கூலி கொடுக்க முடியாது. அதெல்லாம் யோசிங்க. புரியுதுங்களா? ஜனநாயகனை விடுங்க, படம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மொக்க படத்தை விட்டு
காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்க்க போங்க. சார் சரி, கார்த்திகே ஒரு இமேஜ் இருந்துச்சு இல்லையா, அது இந்த படத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? வேஸ்ட் பண்ணிட்டாங்க கார்த்தி சார். கார்த்தி சார் சிறந்த நடிகர், தரமான நடிகர், அதுல எந்த டவுட்டும் இல்ல. பருத்தி வீரன்ல இருந்து பாக்குறோம், மெட்ராஸ்ல இருந்து பாக்குறோம், நிறைய படங்கள், தீரன் அதிகாரம் ஒன்று, அந்த படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். கார்த்தி சார் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும், பயங்கரமா கார்த்தி சார் நடிப்பாரு. ஆனா இந்த படத்துல கார்த்தி சாரை பலியாடு ஆகிட்டாங்க. ஆனா எம்ஜிஆரா கார்த்தி சார் நடிச்சிருக்காரு. ஆனா கதை, ஸ்கிரீன் பிளே, காமெடி எதுவுமே ஒர்க் அவுட்ல. சூரா மொக்க படம், 10 ஜப்பானுக்கு சமம். சார் தெரி ரீலீஸ் பண்றேன்னாங்க இன்னைக்கு. தெரி ரீலீஸ் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு பயங்கர செலிப்ரேஷனா இருந்திருக்கும். தயவு செஞ்சு அந்த படத்தையாவது விடுங்க, நாங்க வந்து கொண்டாடுவோம். தெரியாது பயங்கர மாசா இருக்கும், மிரட்டரா இருக்கும். அதை தயவு செஞ்சு விடுங்க. புரியல? தெரி வரலன்னு அப்படி சொல்றீங்களான்னு கேக்குறேன். தெரி வரலன்றதுக்காக இல்லைங்க, அது நீங்க என்ன மாதிரி தெரிக்காகலாம் சொல்ல. நான் படம் நீங்களே வந்து பாருங்க. நான் வந்து கரெக்டா ஜென்யூனா சொல்லுவேன், புரியுதுங்களா? நான் ஒன்றும் சும்மா பூசி மொழிகள்லாம் பேச மாட்டேன். படம் பாருங்க. பராசக்தி ஐயோ, நீங்க வேற பராசக்திலாம் சூர மொக்க, இதுவும் மொக்க. ஏன் நான் படம் ஏங்க ஒர்க் அவுட் ஆகணுங்க, உங்களுக்கு கரெக்ட் ஆகணுங்க. சரி, சார்பட்டான்னு ஒரு படம் பார்த்தீங்க, அதுல எவ்வளவு ரியலா இருந்து பீரியட் மூவி. ரிசர்ச் பண்ணோம், நீங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கான வேலை செய்யணும். 125 கோடி போட்டு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. சும்மா மொக்கையா போட்டு வன்மத்தை கேக்குறீங்கன்னு சுதா கொங்கரன் சொல்லிருக்காங்க. வன்மத்தை கேக்குறாங்களா? கம்முன்னு இருங்க, அவங்களே டிசப்பாயின்மெண்ட்ல டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. நல்ல படங்க, பட் அதுக்கப்புறம் சரியா ஒர்க் பண்ணி இத்தனை வருஷம் உங்களுக்கு வந்து படம் வந்து லேட் ஆகுதுன்றப்பவே தெரிய வேணாமா? அவருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, ஸ்கிரிப்ட் வீக்கா எடுத்துருக்காங்க. அண்ணன் தம்பி பொங்கலா? அதெல்லாம் வந்து பச்சை நம்பிக்கை துரோகம். ஆல்ரெடி நான் பேசிட்டேன். எல்லாரும் ஏமா வேணாம்பா, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, ஜனநாயகனை விடுங்க. நான் ஒன்றும் சம்பந்தப்பட்ட வாய் திறக்க மாட்டாரு விஜய். எப்ப திறப்பாரு? நீங்க இப்ப அரசியல் பேசுறீங்களா, சினிமா பேசுறீங்களா? படத்துக்காக தான் சொல்றேன். ஏங்க அதெல்லாம் வருங்க, அதெல்லாம் பாலிடிக்ஸ், பெரிய பாலிடிக்ஸ், புரியுதுங்களா? இங்க மக்கள் வந்து ஒரு நாள் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு, புரியுதுங்களா? நீங்க எங்கேயாவது என்ன கோத்து விட்டு போயிட்டீங்கன்னா படம் தான் சென்சார் பிரச்சனை ஆச்சு. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா சென்சார் ஆகும். பாருங்க, விஜய் படம்னா ப்ரொடியூசர், ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் படம்னா ப்ரொடியூசர், அவங்க பாத்துப்பாங்க. அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, கடைசி படம் சொல்லிட்டாரா? கடைசி படம் சொல்லிட்டு போயிட்டாரா? இனிமே ப்ரொடியூசர் ஆச்சு, அவங்களாச்சு. விஜய் வந்து இப்ப அரசியல் இருக்கிறாரு, அவர் மக்களை பாப்பாரா, படத்தை பாப்பாரா? படம் வரலன்னா ஃபேனுங்க. 33 வருஷம் இருந்திருக்காருங்க. அவருக்கு அடுத்தது ஆஸ்கார் கொடுக்க போறாங்க மலேசியால. விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு ஆஸ்கார் கொடுக்க போறாங்க மலேசியால, புரியுதுங்களா? டூரிஸ்ட் ஃபேமிலி படம் போயிருக்கு தெரியுமா ஆஸ்காருக்கு? அதே இதுல கௌரவம் கொடுக்க போறாங்க, ஆல் ஆஃப் ஃபேம்னு சொல்லிட்டு. எழுதி வச்சுக்கோங்க, ஜனநாயகன் வரும் அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், புரியுதுங்களா? இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி, கேள்வி பண்ணி, அரசியல் பண்ணி, பாலிடிக்ஸ் பண்றதுக்கு உங்க டிஆர்பிக்காக, உங்க சேனலுக்காக எங்களை இது பண்ணாதீங்க, புரியுதுங்களா? நல்ல படங்களை விடுங்க. சிறையெல்லாம் ஒரு படம் வந்துச்சு, சிறை படம் நல்லா மக்கள் படம் கொண்டாட வேண்டிய படம். நல்ல படங்களை கண்டிப்பா வந்து ஆதரிப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. அவ்வளோ ஒன்றும் ஊக்க கிடையாது, நாங்க மொக்க கிடையாது. இது படம் மொக்க. நல்லா நாங்க வெயிட் பண்றது பொங்கல் செலிப்ரேஷன். விஜய் படம் வந்துச்சுன்னா எப்பயுமே அப்பப்போ பொங்கல்ன்றப்போ விஜய் படங்கள் தான் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. அது கடைசி படம் அப்படின்றப்போ தயவு செஞ்சு விட்டீங்கன்னா மக்கள் என்டர்டைன்மெண்ட் வேணும். அவன் 1008 டிப்ரெஷன்ல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு இஎம்ஐ இருக்கு, கடன் இருக்கு, அது இதுன்னு இருக்கு, புரியுதுங்களா? அப்படின்ட்டு இருக்கப்ப தியேட்டருக்கு வரவனே வந்து என்ஜாய் பண்றதா வர. அவனை உட்கார வச்சு கருத்து சொல்ற, மெசேஜ் பண்ற, பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சாவடிக்காதீங்க. எங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும். ஜனநாயக அரசியல் படம் சொல்றாங்க, அரசியல் இருக்குன்றாங்க. படம் வந்தாதான் தெரியும். நான் படமே பார்க்கல. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நீங்க அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றேன். ட்ரெய்லரை பார்த்தாச்சு. படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க.